அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இதயம் நீயே என் ஷாலு. அத்தியாயம் 9. எவ்வளவு நேரம் ஷாலினியும் சித்தார்த்தும் அப்படியே நின்றார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. காஃபியுடன் வந்த சுகுணாவும் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று அப்படியே திரும்பி போயிருந்தாள். இவர்கள் இருக்கும் நிலை மனிதர்களுக்கு வேண்டுமானால் தெரியும். ஆனால் மொபைல் போனுக்கு தெரியாதல்லவா? ஷாலினியின் மொபைல் ரிங் ஆனது. சுயநினைவுக்கு வந்த சித்தார்த்தின் பார்வை அதன் மேல் படிய மை ஸ்வீட் டேட் என்று இருந்தது. அதை பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்தது. ஷாலினியின் அப்பா ஒரு ஸ்வீட் விரும்பி என்று சொல்வதை விட வெறியர் என்று சொல்லலாம். ஒரு நாளைக்கு 1/4 கிலோ ஸ்வீட்டாவது சாப்பிட்டால்தான் அவருடைய நாளே போகும். அப்பாவுக்கு மகள் பொருத்தமாகத்தான் பெயர் வைத்திருக்கிறாள் என்று நினைத்த சித்தார்த்தின் சிரிப்பு சற்றே விரிவடைந்தது. ஆனால் இது எதையும் கவனிக்கும் நிலையில் ஷாலினி இல்லை. நீண்ட நேர அணைப்புக்கு பிறகு அவனை விட்டு மெதுவாக நகர்ந்தவள் எப்படி அவன் முகத்தில் விழிப்பது என்று வெட்கத்தோடு யோசித்துக் கொண்டிருந்தாள். அவன் அவளை இறுக்கி அணைத்தானா, இல்லை இவள் அவனை இறுக்கி அணைத்தாளா என்பது கூட தெரியாமல் அவனை கட்டி நின்றதை எண்ணி அவளுக்கு ரொம்பவும் கூச்சமாக இருந்தது. தன் கை வளையத்துக்குள் இருந்தவளை சற்று விலக்கி நிறுத்தி 2வது முறையாக அடித்த போனை எடுத்து அவள் கையில் கொடுத்தான். அவள் போனை வாங்காமல் தலை கொண்டு நிற்க, ஷாலு, உன் ஸ்வீட் டாடி தான் பேசுறாரு, பேசலையா? சற்றே கிரக்கமான குரலில் கேட்டான் சித்தார்த். அவள் இல்லை என்று தலையை அசைக்க, ஏன் என்ற கேள்வியோடு அவளை பார்த்தான். அவளிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போனது. முகத்தை சற்றே நிமிர்த்தி பார்க்க செந்தூரத்தை தடவியது போல இருந்தது அவள் முகம். ஒரு ரசனையோடு அவள் முகத்தை பார்த்து கொண்டு, பேசலையா என்று கேட்க, இல்ல, இப்போ என்னால பேச முடியாது, நான் அப்புறம் பேசுறேன் என்று அவள் குரல் எங்கோ கிணற்றுக்குள் இருந்து கேட்பது போல இருந்தது. அட, அவள்தானா? லோனாவாலாவில் தன்னிடம் அந்த கத்து கத்திய அந்த ஷாலினிக்கும் இவளுக்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு! ஒரு பெண்ணின் மனதில் வரும் காதல் அவளை எவ்வளவு மென்மையாகவும் அழகாகவும் மாற்றுகிறது என்று அதிசயத்து நின்றான் சித்தார்த். அவன் காலையில் சாப்பிட்டதுதான். லேசாக வயிற்றில் பசியை உணர்ந்தவன், ஷாலுமா, சாப்பிடலாமா என்றான். அவள் நிமிராமலே சரி என்று தலையை அசைக்க அவள் கைப்பிடித்து சித்தார்த் வெளியே செல்ல திரும்பினான். மறுபடியும் மொபைல் அடித்தது. அவளுடைய அப்பாதான். இந்த முறை சித்தார்த் எந்த தயக்கமும் இன்றி அவளுடைய போனை எடுத்து, ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க என்றான். எதிர்முனையில் ஒரு சில வினாடிகள் அமைதி. மாமா, சித்தார்த் மறுபடியும் அழைக்க, மாப்ள, நான் தான். திடீர்னு ஷாலு போன்ல நீங்க பேசவும் எனக்கு ஆச்சரியம். அதுதான் நம்பர் கரெக்டான்னு போட்டு பார்த்துருக்கேனான்னு பார்த்தேன் என்று அவர் சொல்ல சிரித்தான் சித்தார்த். மாமா, உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், இது உங்க பொண்ணு ஷாலுவோட நம்பர் தான். அவ கொஞ்சம் வேலையா இருக்கா, எனக்காக சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனாலதான் நான் பேசுறேன் என்றவனின் ஒரு பார்வை ஷாலுவை ரசனையோடு பார்க்க, மறுபுறம் அதிகமாக உரிமை எடுத்துக் கொள்கிறோமோ, ஏதாவது சொல்லிவிடுவாளோ என்றும் இருந்தது. எதிரில் அவன் மாமனாரின் குரல் மிகவும் பதட்டமாக கேட்டது. மாப்பிள்ள, ஷாலு சமைக்கிறாளா? அப்படின்னா ஆபீஸ்ல உங்க வேலையெல்லாம் பார்த்துக்க வேற யாரையாவது ரெடி பண்ணிடுங்க, அவர் சீரியஸாக சொன்னார். மிகவும் ஜாலியான மனநிலையில் கேட்டுக்கொண்டிருந்த சித்தார்த் அவர் சொன்னதை கேட்டு திகைத்து போனான். ஏதோ தன் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் ஒரு சிறு பொய்யை சொல்லி இருக்க, அவன் மாமனார் அவனுக்கு அவ்வளவு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தார். மாமா, என்ன சொல்றீங்க? அவ சமைச்சா என்ன பிரச்சனை? அவனும் பதட்டத்தோடு கேட்க, என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஷாலினியும் கவனிக்க ஆரம்பித்தாள். சித்து, அவளுக்கு ஒண்ணுமே சமைக்க தெரியாது. ஒரே ஒரு நாள் மேகி செய்யறேன்னு சொல்லி 2 நிமிஷத்துல செய்ய வேண்டியத 2 மணி நேரம் கழிச்சு ஒரு பவுல்ல ஊத்தி கொண்டு வந்து கொடுத்தா பாருங்க. அவன் மாமனார் சுவாரஸ்யமாக சொல்லிக் கொண்டிருக்க, நூடுல்ஸ் செய்ய 2 மணி நேரமா? அதிர்ந்து போனான் சித்தார்த். ஆமா மாப்ள, அடுத்து நடந்ததை கேளுங்க. அந்த பவுல்ல பார்த்தப்போ தண்ணி மட்டும்தான் தெரிஞ்சுது. நூடுல்ஸ் இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல. பெத்த மக முதல்ல ஆசையா செஞ்சதாச்சேன்னு சாப்பிட்டு 2 பேரும் அன்னைக்கே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம். அடுத்த நாள் தான் வீட்டுக்கு வர முடிஞ்சது. நிக்காம வாமிட் எடுத்துக்கிட்டே இருந்தோம். எதுக்கும் நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கங்க மாப்பிள்ள
என்று அவர் சொல்ல இப்போது சித்தார்த்தின் கண்களில் பயம் வந்திருந்தது. அவன் முக மாற்றத்தைக் கண்ட ஷாலினி, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? அப்பா என்ன சொன்னாங்க என்று கேட்க, அது அது வந்த ஷாலு என்றவன் அவர் சொன்னதை அப்படியே சொல்லதான் நினைத்தான். வேண்டாம், இப்போதுதான் உறவின் முதலடியை எடுத்து வைத்திருக்கிறோம். உண்மையை சொல்வதாக நினைத்து உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த பந்தத்தை உடைத்துவிட வேண்டாம் என்று நினைத்தான் சித்தார்த். அது நீங்க அங்கிள் கிட்ட பேச முடியாதுன்னு சொன்னீங்கல்ல என சித்தார்த் ஆரம்பிக்க அவனை இடுப்பில் கையை வைத்து கொண்டு முறைத்தாள் ஷாலினி. அவள் முறைப்பின் காரணம் சட்டென்று அவனுக்கு புரிந்து போக உள்ளுக்குள் பொங்கி வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு, சாரி சாரி, நீ பேச முடியாதுன்னு சொன்னல்ல, உன்னை காப்பாத்துறதுக்காக நீ சமைக்கிறேன்னு சொன்ன. அவன் சொல்ல அது எனக்கும் கேட்டது. அப்பா என்ன சொன்னாரு என்பது போல பார்த்தாள் ஷாலினி. அவரா, ஷாலு அருமையா சமைப்பா. எங்க வீட்ல இருக்க வேலைக்காரங்களை விட அவ சமையல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு. சித்தார்த் சிரிக்காமல் சொல்ல அவள் நம்பாமல் அவனை முறைத்தாள். ஹேய் ஹேய் ஷாலு, நான் உண்மைத்தான் சொல்றேன். நீ செஞ்ச மாதிரி நூடுல்ஸ் இதுவரைக்கும் அங்கிள் சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னாரு. அவன் சீரியஸாக சொல்ல அவ்வளவுதான். ஷாலினிக்கு எல்லாம் புரிந்து போனது. அவள் அப்பாதான் ஹரிச்சந்திரனின் அடுத்த வாரிசாயிற்றே. அவர் என்ன சொல்லி இருப்பார் என்று ஷாலினிக்கு நன்றாக தெரியும். டேடி என்று கத்திக்கொண்டே சித்தார்த்தை அடிக்க அவள் கையை ஓங்க, அவன் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான். அதே வேகத்தோடு அவள் அப்பாவுடன் போனில் சண்டை போட்டு கொண்டிருக்க ரசனையோடு பார்த்து கொண்டிருந்தான் சித்தார்த். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் போனது அவள் அப்பாவிடம் இருந்து வந்த போன் தான். இருவருக்குள்ளும் இருந்த இறுக்கம் தயக்கம் எல்லாவற்றையும் தளர்த்தி மிக இயல்பாக நடந்து கொள்ள வைத்தது என்று சில நிமிடங்களில் போனை வைத்தவள் என்னங்க என்று கூப்பிட சித்தார்த்தின் உடலும் மனமும் என்னவோ செய்தது. இன்ப அதிர்ச்சியுடன் அவளை திரும்பி பார்த்தான். அவன் நெஞ்சு கூட்டிற்குள் இதுதானா, இதுதானா, எதிர்பார்த்த அந்நாளும் இதுதானா, இவள்தானா, இவள்தானா, என் நெஞ்சில் நிறைந்தவள் இவள்தானா என்று பாடிக்கொண்டே அவன் இதயம் நடனமாடியது. சாப்பிட போலாமா என்று அவள் கேட்க மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் போல உள்ளே சென்று உடைகளை மாற்றிக்கொண்டு அவளுடன் கீழே நடக்க ஆரம்பித்தான். இருவரும் டைனிங் டேபிளுக்கு வந்திருக்க அங்கு யாருமே இல்லை. சின்னையா, சின்னம்மா வந்துட்டீங்களா? இதோ எடுத்துட்டு வரேன். அவர்கள் இருவரையும் ஒரு ரகசிய சிரிப்புடன் பார்த்த சுகுணா உள்ளே ஓட, சுகுணா, அம்மா எங்க? அவங்க சாப்பிட்டாங்களா என்றான் சித்தார்த். சுகுணாவுக்கு ரொம்பவும் தயக்கமாக இருந்தது. என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இருந்தாலும் சமாளித்து கொண்டு, இல்லைங்க ஐயா, காலையில சாப்பிட்டதுதான், யாரும் சாப்பிட வரல அவள் தயக்கத்துடன் முடிக்க, ஷாலு ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன் என்று அவன் எழுந்து செல்ல ஷாலினிக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. சில மணி நேரங்களுக்கு முன்பு நடந்ததன் பின் விளைவுகள் எப்படி இருக்குமோ என்று கொஞ்சம் பயத்துடன் பார்த்தாள். சித்தார்த் உள்ளே சென்று அவன் சித்தியையும் தங்கை தீபாவையும் சாப்பிட அழைத்து வந்தான். விகாஷ் இவனிடம் அறைவாங்கியதோடு வெளியே போனதுதான், இதுவரை வீட்டுக்கு வரவில்லை. வந்த இருவரும் குனிந்த தலை நிமிராமல் ஏதோ பேச்சுக்கு சாப்பிட்டனர். ஓரிரு முறை சித்தார்த் பேச்சு கொடுக்க அவர்கள் அதை சுத்தமாக கண்டுகொள்ளவில்லை. ஆனால் சித்தார்த் ஷாலினியை சாப்பிட வைத்ததுடன் தானும் சாப்பிட்டு முடித்தான். சுகுணா, நீயே சீக்கிரம் சாப்பிடு, அப்பாவையும் சாப்பிட சொல்லிடு, சாப்பிட்டத வந்து என்ன பார்க்க சொல்லுமா என்ற சித்தார்த்தை கேள்வியாய் பார்த்த சித்தியிடம், நானும் ஷாலினியும் சில நாள் வெளியூர் போக போறோமா என்றான். எங்க போறீங்க? எத்தனை நாள்? அப்படியே தொலைஞ்சிடுவீங்களா இல்ல திரும்ப வருவீங்களா என்று மனதில் தோன்றியதை கேட்க துடித்த வாயை கஷ்டப்பட்டு அடக்கினாள் கமலி. தீபா பயங்கர வெறுப்பும் கோபமுமாக ஷாலினியை பார்த்தவள் மீதமிருந்த உணவில் அப்படியே கையை கழுவிக்கொண்டு உள்ளே போய்விட்டாள். மகள் போன சில நிமிடங்களிலேயே கமலியும் எழுந்திருக்க, ஷாலினி, நீ மேல போ, நான் அம்மா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, பேசிட்டு வரேன் சித்தார்த் சொல்ல, என்ற தலையசைப்புடன் அமைதியாக செல்லும் ஷாலினியை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தாள் கமலி. சித்தார்த்தம் மேலே போகும் ஷாலினியையே தான் பார்த்து கொண்டிருந்தான். அவள் தலை மறைந்ததும் திரும்பி அவன் அம்மா என்று கூப்பிட வேண்டா வெறுப்பாக திரும்பிய கமலியே ஸ்டார்ட் செய்து விட்டாள். என்ன சித்தார்த், நேத்து வந்த எவ்வளவு ஒருத்திக்காக உன் தம்பி தங்கச்சின்னு எல்லாரையும் தூக்கி போட்டுட்ட? அது மட்டும் இல்லாம என்னையும் எதிர்த்து பேசுற? உன் அப்பா உன் அம்மா இல்லாம ஒரு குழந்தையோடு இருக்காருன்னு தெரிஞ்சும்
எங்க வீட்டோட எதிர்ப்பை எல்லாம் மீறி நான் உனக்காக தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கமலி படபடக்க சித்தார்த் ஆழமாக தன் சித்தியை பார்த்தான். அவன் பார்வை எக்ஸ்ரே கதிர்களாக ஊடுருவ தன் மனதில் இருப்பது எங்கே அவனுக்கு தெரிந்து விடுமோ என்று கமலி பயந்தாள். ஏனென்றால் அவள் மனதில் சித்தார்த்தை பற்றியும் அவள் விருப்பம் இல்லாமல் வீட்டுக்குள் வந்த ஷாலினியை பற்றியும் நிறைய விஷயங்கள் இருந்தது. இதற்கு முன்பு சித்தார்த்துக்கு தொழில் வட்டாரங்களில் இருந்து நிறைய பெரிய இடங்களில் இருந்தும் பெண் கொடுக்க ஆசைப்பட்டு வீடு தேடி வந்து பலர் கேட்டிருக்கின்றனர். அவர்களை எல்லாம் கமலி அசால்ட்டாக அப்புறப்படுத்தி இருந்தாள். ஆனால் ஷாலினி விஷயத்தில் அவளால் அப்படி செய்ய முடியவில்லை. அவளும் எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று பல வழிகளில் முயற்சி செய்தாள். ஆனால் கடைசி வரை அவள் எண்ணம் ஈடேறவில்லை. அதனால்தான் திருமண தேதி முடிவானதும் வேண்டா வெறுப்பாக முதல் நாள் இரவு தன் பிள்ளைகளுடன் சென்னைக்கு சென்றவள் வெடுக்கென்று உடனே திரும்பிவிட்டாள். கமலியால் சித்தார்த்துக்கு நடந்த இந்த திருமணத்தை நிறுத்த முடியாமல் போனதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கிய காரணம் ஷாலினியின் அப்பாவும் சித்தார்த்தின் அப்பாவும் சில தலைமுறைகளாக உறவினர்களாக இருந்ததுதான். மேலும் ஷாலினியின் குடும்பம் சென்னையில் இருந்தது. பெரிதாக அவர்கள் இங்கு வந்து போனது கிடையாது. சித்தார்த்தின் அப்பாவும் தொழில் தொழில் என்று இருந்ததால் சென்னைக்கு போனது கிடையாது. இருவரும் நல்ல நண்பர்கள் என்றாலும் எங்காவது வெளிநாட்டிலோ அல்லது மீட்டிங்கிலோ சந்தித்துக் கொள்வதால் நேரில் வீட்டுக்கு வரவேண்டிய அவசியமும் இல்லாமல் போனது. நண்பர்கள் இருவருக்குள்ளும் நல்ல உறவு இருந்தாலும் அது குடும்பத்து அளவுக்கு போகாததால் கமலிக்கு அது பற்றி ஒன்றும் தெரியாமல் போய்விட்டது. கமலி பிறந்து வளர்ந்தது புனேவுக்கு 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டெஹு என்ற நகரத்தில்தான். ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அவள் ஹை கிளாஸுக்கும் போக முடியாமல் லோ கிளாஸுக்கும் போக முடியாமல் தவித்தாள். டிகிரி முடித்தவளுக்கு சித்தார்த்தின் அப்பா கம்பெனியில் வேலை கிடைத்தது. கம்பெனியின் பிரம்மாண்டம், அவருடைய கார், ட்ரெஸ் என்று பார்த்தவளுக்கு அடேங்கப்பா என்று இருந்தது. ஒருமுறை சித்தார்த்தின் பிறந்த நாளுக்காக ஆபீஸில் இருந்து எல்லோரையும் வீட்டுக்கு அழைத்திருந்தார்கள். அவர்களோடு வீட்டுக்கு வந்த கமலி அந்த வீட்டின் பிரம்மாண்டத்தை பார்த்து மெய் மறந்து நின்றாள். அப்போது அவளுக்கு இந்த வீடு சித்தார்த்தின் அம்மாவுடையது என்பது தெரியாது. ஏற்கனவே அவருடைய ஆபீஸ் மற்ற எல்லாவற்றையும் பார்த்து அசந்து போய் இருந்தவளுக்கு இப்போது வீட்டை பார்த்ததும் அதை தாண்டி அடுத்த நினைவே வரவில்லை. அவரும் மனைவி இல்லாதவராக இருக்க கமலிக்கு எப்படியும் இந்த மொத்த சொத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. ஓரளவு குடும்ப விஷயத்தை தெரிந்து கொண்டவள் சித்தார்த்தை பற்றி பேசி பேசி அவர் மனதில் இடம் பிடித்தாள். அவ்வளவுதான். இனி வாழ்க்கையில் இடம் பிடித்தால் முடிந்தது என்று அவள் நினைக்கும்போது அவள் வீட்டில் இருந்து அவள் முடிவுக்கு பலத்த எதிர்ப்பு வந்தது. எதுக்கு இரண்டாம் தாரமாக, அதிலும் ஒரு குழந்தை இருப்பவனை போய் விரும்புகிறாய் என்று தடை போட்டனர். ஆனால் கமலி அதற்கெல்லாம் மசியவே இல்லை. அவளுடைய எண்ணமெல்லாம் இந்த புனேயில் மிக வசதியான வீட்டு குடும்ப தலைவியாக இருக்க வேண்டும். ஆடை ஆபரணம் பார்ட்டி என்று ஆடம்பர வாழ்க்கை வேண்டும். அடிக்கடி வெளிநாட்டு பயணம் வேண்டும் என்ற முடிவோடு இருந்தவள் தன் வீட்டின் எதிர்ப்பை மீறி சித்தார்த்தின் அப்பாவை கரம் பிடித்தாள். ஆரம்பத்தில் சித்தார்த்துக்கு அவளின் அன்பில் எந்த வேறுபாடும் தெரியவில்லை. ஏனென்றால் அவனும் சிறு குழந்தைதானே. வளர வளர அவனுக்கு மாணிக்கத்தின் குடும்பம் தன் அப்பா தன்மீது காட்டும் அன்புக்கும் சித்தி தன்மீது காட்டும் அன்புக்கும் வித்தியாசம் தெரிந்தது. அதிலும் ஒருமுறை தோட்டத்து ஊஞ்சலில் தீபா உட்கார்ந்து ஆடிக்கொண்டிருக்க அவளை ஆட்டிவிட்டபடி விளையாடி கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு வயது 14 இருக்கும். அவன் அப்பாவும் மாணிக்கமும் அப்போதுதான் ஆபீஸில் இருந்து திரும்பியவர்கள் காரை விட்டு இறங்கினர். அப்பாவிடம் ஓட வேண்டும் என்ற ஆசையில் சித்தார்த் சட்டென்று இடையில் புகுந்து ஓடி வந்தான். தீபா ஆடிக்கொண்டிருந்த ஊஞ்சல் அவனுக்கு நேராக வருவதை கவனிக்கவில்லை. கொஞ்ச தூரத்தில் கமலி யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்தாள். வேகமாக ஓடிவந்த அவன் தலையில் பறந்து வந்த ஊஞ்சல் மோதியது. அவன் அம்மா என்ற அலறலுடன் கீழே விழுந்துவிட, ஐயோ சின்ன எஜமான் என்ற கதறலுடன் மாணிக்கம் ஓடி வந்தார். சித்து என்று கத்திக்கொண்டே அவன் அப்பாவும் பின்னாலேயே ஓடி வந்தார். சத்தம் கேட்டு சற்று தொலைவில் இருந்த அவுட் ஹவுஸில் இருந்து எட்டி பார்த்த மாணிக்கத்தின் மனைவியும் ஓடி வந்தாள். குறுக்கே நின்ற சுகுணாவை சட்டென்று ஒதுக்கிவிட்டவள் கண்மண் தெரியாத வேகத்துடன்
மின்னலாய் ஓடி வந்து தம்பி என்ற கதறலுடன் எல்லோருக்கும் முன்பாக தூக்கினாள். இத்தனைக்கும் இவர்கள் எல்லோரும் இருந்த தூரத்தை விட அவுட் ஹவுஸ் இருந்த தூரம்தான் அதிகம். சித்தார்த்திடமிருந்து சில மீட்டர் தூரத்தில் இருந்த கமலியும் வேகமாக வந்தாள். ஆனால் வந்தவள் சித்தார்த்தை விட்டு பதட்டத்துடன் ஊஞ்சலில் இருந்து குதித்து நின்ற தீபாவை போய் அணைத்து கொண்டாள். சித்தார்த்தின் தலையிலிருந்து ரத்தம் கசிய சட்டென்று தன் சேலை முந்தானையை கிழித்து அவன் தலையில் கட்டிய மாணிக்கத்தின் மனைவி, "ஏய்யா, வண்டியை எடு, சின்னராசாவை உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகணும்" என்று நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். சித்தார்த் நல்ல வளர்த்தியும் அதற்கேற்ற உடல் அமைப்பும் உள்ளவன். அப்படி இருக்க எலும்பும் தோலுமாக இருக்கும் மாணிக்கத்தின் மனைவி அவனை எப்படி தூக்கினாள் என்பதை அவனால் இன்று வரை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு இரத்தத்தை பார்த்தால் சற்று மயக்கம் வருவது போல இருக்கும். சுகுணாவின் அம்மா அவனை தூக்கிய சில வினாடிகளில் கசிந்த இரத்தம் நெற்றியில் சிறு கோடாக இறங்க அவன் மயங்கி அவள் தோளில் சரிந்து விட்டான். அவனுடைய இதய துடிப்பை விட அந்த பெண்மணியின் இதய துடிப்புதான் அதிகமாக இருந்தது. அவனுக்கு நன்றாக கேட்டது. வாய்க்கு வாய் என் மகன் என் மகன் என்று சொல்லும் கமலி பெரிதாக கண்டு கொள்ளவும் இல்லை. அதோடு இது என்ன சின்ன காயம்தானே, ஆண் பிள்ளை என்றால் இப்படி சில பல தழும்புகள் இருக்கத்தான் செய்யும். பொம்பளை பிள்ளைங்கள தான் பத்திரமா பார்த்துக்கணும். அவங்க உடம்புல எந்த கீறலோ காயமோ இருந்துடக்கூடாது. அப்படி சின்னதா இருந்தா கூட பெரிய அளவுல அழகை பாதிக்கும் என்று பெரிய சொற்பொழிவு ஆற்றியவள் மகளின் முகம் கை கால்களை தடவி தடவி பார்த்து கொண்டிருந்தாள். இதை சித்தார்த்தின் அப்பா வெறுப்புடன் பார்த்து கொண்டிருக்க மாணிக்கமும் அவன் மனைவியும் சித்தார்த்தை தூக்கி கொண்டு எப்போதோ ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தார்கள். சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்ட சித்தார்த்தின் அப்பாவும் வேறொரு காரை எடுத்துக்கொண்டு அவர்கள் பின்னால் ஆஸ்பத்திரிக்கு வந்தார். சித்தார்த்துக்கு காயம் பெரிதாக இல்லாவிட்டாலும் அவன் மயக்கம் அடைந்திருந்ததால் சோர்வாக இருந்தான். 3 மணி நேரம் கழித்து அவர்கள் வீட்டுக்கு திரும்பிய போது சுகுணா அவள் அம்மா எங்கே விட்டிருந்தார்களோ அதே இடத்தில் உட்கார்ந்து இருந்தாள். பார்த்த சித்தார்த்துக்குத்தான் சற்று குற்ற உணர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் சுகுணா அவனை விட சில வருடங்கள் இளையவள். 3 மணி நேரமாக ஏன் என்று கேட்க கூட ஆள் இல்லாமல் அதே இடத்தில் அவள் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. அப்போதுதான் முதன்முறையாக அவனுடைய சித்தி மேல் அவனுக்கு கோபம் வந்தது. இருந்தாலும் அது அவரின் குணம் என்று நினைத்த சித்தார்த் பெரிதாக மனதில் வைத்து கொள்ளவில்லை. இது போல நிறைய சந்தர்ப்பங்கள். ஒவ்வொன்றிலும் கமலியின் சுயரூபம் சித்தார்த்துக்கு தெரிந்தாலும் தன்னை ஒரு தாயிடத்திலிருந்து வளர்த்தவர் தன் தந்தையின் கரம் பிடித்து இந்த வீட்டுக்கு வந்து 3 பிள்ளைகளுக்கு தாயாகி இருக்கிறார். அவருக்கு இந்த பணம் மற்றும் ஆடம்பரத்தின் மேல் ஆசை இருந்துவிட்டு போகட்டுமே, இது ஒன்றும் பெரிய தவறு இல்லையே, சாதாரணமாக மனிதர்களுக்கு இருக்கும் ஆசைதானே என்று சாதாரணமாக நினைத்தான். இதனாலேயே சித்தார்த் கமலியை ஒருபோதும் வித்தியாசமாகவோ மரியாதை குறைவாகவோ நினைத்ததும் இல்லை, நடத்தியதும் இல்லை. அதே போல கமலியின் பிள்ளைகள் மூவரையும் அவன் ஒருபோதும் வேறுபடுத்தி பார்த்ததே இல்லை. தன்னுடன் பிறந்தவர்களாகத்தான் பார்த்து கொண்டான். அவர்கள் எத்தனையோ தவறுகள் செய்தாலும் பொறுப்பில்லாமல் இருந்தாலும் சிறு பிள்ளைகள் விரைவில் சரியாகி விடுவார்கள் என்று விட்டுவிடுவான். தன்னை பற்றி ஓரளவுக்கு தெரிந்தும் சித்தார்த் தன் மீது வைத்திருக்கும் மரியாதை இம்மி அளவு கூட குறையவில்லை என்பதை கமலியும் உணர்ந்துதான் இருந்தாள். அதனாலேயே அவன் தன்னிடமும் தன்னுடைய பிள்ளைகளிடமும் கோபமுகத்தை காட்டியதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எத்தனையோ முறை விகாஷும் தீபாவும் இவன் இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம்னு சொன்னபோது கூட இந்த வீட்டில்தான் இருக்க வேண்டும் என்று கமலி முடிவாக இருந்தாள். தங்கள் நிலையை சொல்லி தன் பிள்ளைகளை சமாதானப்படுத்தி விடுவாள். இந்த வீடுதான் அவர்களுக்கு சரியான இடம் என்பதை உணர வைத்திருக்கிறாள். எப்படியும் சித்தார்த் இந்த வீட்டில் தன் பிள்ளைகளுக்கும் உரிமை கொடுப்பான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை கமலிக்கு இருந்து வந்தது. ஆனால் இன்று சித்தார்த் விகாஸை வெளியே போகச் சொன்னதில் அந்த நம்பிக்கை முற்றிலுமாக நிலைகுலைந்து விட்டது. கட்டிய கணவனும் இப்போதோ அப்போதோ என்று கட்டிலை தேய்த்து கொண்டிருக்கிறான். எவ்வளவோ தவிர்க்க முயன்றும் இவனுக்கு திருமணம் முடிந்துவிட்டது. இதையெல்லாம் நினைத்த கமலி 1 மாதமாக மனதுக்குள் பல கணக்குகளை போட்டுக்கொண்டுதான் இருந்தாள். அதிலும் சித்தார்த் இன்று இப்படி பேசியது உடனடியாக தன் பிள்ளைகளுக்காக ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற முடிவை உறுதிப்படுத்துவதாக இருந்தது கமலிக்கு.
இனி இப்படி அசட்டையாக இருக்காமல் உடனடியாக ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற எண்ணத்துடன் உட்கார்ந்திருந்தவளை அம்மா என்ற சித்தார்த்தின் அழைப்பு இந்த உலகத்திற்கு இழுத்து வந்தது. கமலிக்கு இவ்வளவு நேரம் இவன் எதிரில் உட்கார்ந்து கொண்டா இதையெல்லாம் யோசித்தோம் என்று திடுக்கிட்டது. ஆனாலும் அவளுடைய சோகமான முகபாவத்திலிருந்து அவன் எதையும் கண்டுபிடித்திருக்கவோ யூகிக்கவோ முடியாது என்று உறுதியாக நம்பினாள். சித்தார்த்தம் தன் சித்தியை பார்த்து கொண்டிருந்தானே தவிர பெரிதாக ஆராய்ச்சி எல்லாம் செய்யவில்லை. அவன் தன் தம்பி விகாசுக்கு ஒரு கம்பெனியை கொடுத்து பார்த்து கொள்ள சொல்ல நினைத்தான். அதற்காக தான் ஷாலினியை மேலே அனுப்பிவிட்டு அம்மாவிடம் பேச ஆரம்பித்தான். கமலி தன் எண்ண ஓட்டத்தை முழுவதுமாக மறைத்து கொண்டு அவனை முறைப்பாக பார்த்தாள். அம்மா, தம்பி பொறுப்பில்லாம விளையாட்டுத்தனமா இருக்கான். அதனாலதான் அவன் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யறான். இன்னும் கொஞ்ச நாட்கள்ல தீபாவுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து திருமணத்தை முடிச்சிடலாம். அதன் பிறகு விரைவிலேயே விகாசுக்கும் திருமணம் செய்ய வேண்டியிருக்கும். இதையெல்லாம் நீங்கள் தான் அவனிடம் சொல்ல வேண்டும். நம்முடைய லெதர் ஃபேக்டரியை பார்த்து கொள்ள சொல்லுங்க. உங்களுக்கும் பிசினஸ் நல்லா தெரியும். ஏற்கனவே நீங்களும் அப்பாவுக்கு உதவியா அந்த கம்பெனியை பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. தம்பிக்கு கொஞ்சம் கைட் பண்ணி அதை பார்த்துக்க சொல்லுங்கம்மா. வீட்ல இது மாதிரி இன்னொரு தடவை நடந்தா அது எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையாயிடும். இத்தனை நாளா ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா அது நமக்குள்ள மட்டும்தான். ஷாலினி வேறு வீட்ல இருந்து வந்த பொண்ணு. ஏதாவது பிரச்சனைனா இப்போ இன்னொரு குடும்பமும் இதுக்குள்ள வருவாங்க. அம்மா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஷாலினி என் மனைவி. அவளும் இந்த குடும்பத்துல ஒருத்தி. அவளுக்கான முழு பொறுப்பும் நம்முடையதுதான். அவளும் நம்ம தீபா சுகுணா மாதிரி சின்ன பெண் தான். அவகிட்ட ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. அவ மனசு நோகிற மாதிரி எதுவும் செய்யவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். எக்காரணத்துக்காகவும் யாரும் அவளை கஷ்டப்படுத்துறதையோ அவளை குறை சொல்றதையோ என்னால தாங்கிக்க முடியாது. அது எனக்கு மட்டுமில்ல, நம்ம எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையா முடிஞ்சிடும் என்று சித்தார்த் சொல்ல அவன் ஏதோ தங்களை மிரட்டுவது போல தோன்றியது கமலிக்கு. கமலியிடம் இருந்து எந்த பதிலும் வராமல் போக சித்தார்த் ஒரு எதிர்பார்ப்புடன் அம்மாவை பார்த்தான். ஒரு பிடிவாத தோரணையுடன் அவள் உட்கார்ந்திருக்க பெருமூச்சு விட்டான் சித்தார்த். அம்மா, வாழ்க்கை ரொம்ப பெருசு. அதுல எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னா நாம சில கட்டுப்பாடுகளை போட்டு சில கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நல்லா யோசிச்சுட்டு விகாஸ் கிட்டையும் தீபா கிட்டையும் நீங்களே பேசுங்க என்று பொறுப்பை அவளிடம் விட்டவன் எழுந்து மாடிக்கு சென்றான். போகும் அவனை வன்மத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் கமலி. எதிர்பார்த்த அந்த நாள் வந்துவிட்டது. தூங்கிக் கொண்டிருந்த சிங்கம் விழித்து விட்டது. இனி ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும். மனதில் உறுதியாக தோன்ற கமலி யோசனையோடு அறைக்குள் சென்றாள். அவளுக்கும் விகாஸ் ஒரு தொழில் அதிபராக வருவது மிகவும் சந்தோஷம்தான். ஆனால் தாய் அறியாத சூழ் உண்டோ? பாம்பின் கால் பாம்பரியம் என்பது இதைவிட மிகவும் பொருத்தமாக இருக்கும். தன் மகனை பற்றி மிக நன்றாக தெரிந்தவள் கமலி. இப்போதாவது தன் மகன் எவ்வளவு செலவு செய்தாலும் தொழிலிலோ வீட்டிலோ எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் எல்லாவற்றையும் அவன் பொறுப்பில் விட்டால் அதிகபட்சம் 6 மாசமாவது தாக்கு பிடிக்குமா என்ற பயம் வந்தது கமலிக்கு. ஆனால் விகாஷ் தொழிலை அவன் பொறுப்பில் எடுத்து நடத்த ஆரம்பித்தால் கண்டிப்பாக அவனுக்கு சித்தார்த் பணமும் கொடுக்க மாட்டான். அதோடு அவன் சொத்தை பிரித்து கொடுக்கவில்லை, பொறுப்பை தான் கொடுக்கிறான். கண்டிப்பாக கணக்கு கேட்பான். இதெல்லாம் நினைத்து பார்க்கவே கமலிக்கு திகைப்பாக இருந்தது. படியில் ஏறிக்கொண்டிருந்த சித்தார்த்தின் மனதில் ஒரு நிறைவு இருந்தது. இத்தனை நாள் அவனை யார் யாரோ பார்த்து கொண்டார்கள். அதே போல தொழிலை திறம்பட செய்து அவனும் எல்லோரையும் பார்த்து கொண்டான். ஆனாலும் இதுவரை அவன் மனதில் இல்லாத நிறைவு இப்போது வந்திருந்தது. தனக்கு திருமணம் முடிந்தும் கூட தனியாக இருப்பதாகத்தான் இவ்வளவு நாளாக தோன்றியது. ஷாலினியை பார்ப்பதற்கு முன் அவனுக்கு அவளை பற்றி பெரிதாக தெரியாது. ஏனெனில் அவன் தன் திருமணத்தை பற்றியோ பெண் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று எந்த எதிர்பார்ப்பும் அவன் மனதில் இருந்ததில்லை. ஆபீஸிலும் பெரிதாக யாரிடமும் நெருக்கம் காட்ட மாட்டான். அவர்களுக்கான வேலையை என்னவென்று சொல்லிவிட்டு தன் வேலையில் மூழ்கி விடுவான். நண்பர்களுடன் சேர்ந்து அரட்டை அடிப்பது, வெளியே போவது, ஊர் சுற்றுவது என்று எந்த பழக்கமும் அவனிடம் இல்லை. சில நண்பர்கள் இருந்தார்கள். அவர்களும் அவனைப் போலவே அவர்கள் வேலையில் மிகவும் சிரத்தையாக இருப்பவர்கள். எப்போதாவது மீட்டிங்கில் பார்த்து கொள்வது, டின்னர் சாப்பிடுவது என்பதோடு
அவர்களின் நட்பு நின்றுவிடும். வெளிநாட்டுக்கு போகலாம் என்று அவர்கள் அழைத்தாலும் கூட அப்பாவை மனதில் வைத்துக்கொண்டு தவிர்க்க முடியாத வேலைகளுக்கு மட்டுமே வெளியே போவான் சித்தார்த். அதனால் கிட்டத்தட்ட பெரிதாக உணர்வுகளை வெளிக்காட்டாத, கடமைகளை சரியாகச் செய்யும் ஒரு ரோபோட் போலத்தான் இருந்தான் சித்தார்த். ஆனால் ஷாலினியை பார்த்ததிலிருந்து அவன் மனது ஒரு மாதிரி அலையடித்துக் கொண்டிருந்தது. தோட்டத்தில் இருக்கும் மிக அழகான பூவை பார்க்கும்போது, தன்னை மறந்து இறைவனுக்காக பாடும்போது ஏற்படும் உணர்வை அவளை பார்க்கும்போது அவன் அனுபவித்தான். அவள் தன் அருகில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தான். திருமணத்தன்று அவள் கரம் பிடித்தபோது தனக்கு மிக நெருக்கமான, பாதுகாப்பான ஒருவரிடம் இருக்கிறோம் என்பது போல உணர்ந்தான். அதே நினைவில் அவளை நெருங்க அவளின் சுடு வார்த்தைகளில் சிதைந்து போனான். அதிலும் அவனை ஒரு பெண் பித்தன் போல லோனாவாலாவில் அவள் பேசிய பேச்சுக்கள் அவனை சுக்கு நூறாய் உடைத்து போட்டது. ஆனாலும் அவளின் ஒரு அணைப்பு சில்லு சில்லாய் சிதறி கிடந்து அவனை ஒட்ட வைத்து உயிர் கொடுத்தது போல உணர்ந்தான். என்ன மாயம் இது? இது நிலைக்குமா? சற்று முன்பு இருவரும் நெடுநாட்களாக பழகியதைப் போல இயல்பாக இருந்தோமே, இனி அப்படித்தான் இருக்குமா? அல்லது அவளிடம் ஏதாவது மாற்றம் வந்துவிடுமா என்ற பயமும் அவனுக்கு வந்தது. ஆனால் அவன் பயம் முழுவதும் அர்த்தமற்றது என்பதை அவனை கண்டதும் கட்டிலில் இருந்து சிரிப்பும் வெட்கமுமாக எழுந்து நின்ற ஷாலினியின் நடவடிக்கை தெரிவித்தது. நம்ப முடியாமல் தவித்த மனதை நம்பு, அவள் உனக்காகத்தான் காத்திருப்பது போல தெரிகிறது. அவளின் கன்னங்களில் தெரிக்கும் சிவப்பும் இதழ்களில் துள்ளும் சிரிப்பும் உன்மேல் வைத்திருக்கும் காதலை சொல்கிறது என்று மனதுக்கு தைரியம் சொன்னான். இருவருக்குமே பேச கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஷாலினி அவன் தயக்கத்தை புரிந்து கொண்டாள். என்ன இருந்தாலும் தான் ரொம்ப காயப்படுத்திவிட்டோம் என்பது அவளுக்கு நன்றாக தெரிந்தது. சற்று சங்கடமான முகத்துடன் அவன் கையை பிடித்தவள், என்னங்க, அத்தைக்கிட்ட நாம 2 பேரும் வெளியே போறதா சொன்னீங்க. ஏங்க, எங்க அம்மா வீட்டுக்கா என்று இறங்கிய குரலில் கேட்டாள் ஷாலினி. சித்தார்த் அவளையே பார்க்க சற்றே தலையை குனிந்தாள். அங்குதான் போகணுமா என்று கேட்டபடி அவள் முகவாயை நிமிர்த்த அவள் உதடுகள் துடித்து கொண்டிருந்தது. அதை அப்படியே தன் இதழ்களால் சிறை செய்ய உள்ளுக்குள்ளே வெகுவாக எழுந்த ஆசையை கஷ்டப்பட்டு அணை போட்டு தடுத்தான் சித்தார்த். போலாம், ஆனா இப்ப இல்ல. அவள் சொல்ல அவன் மனதுக்குள் பல கோடி பட்டாம்பூச்சிகள் பறந்தது. அப்படியானால் இவள் என்னுடன் தனிமையில் இருக்க விரும்புகிறாள். இருவரும் பெரிதாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை. கண்டிப்பாக இந்த பயணம் நம்மை புரிந்து கொள்ள, நம்மை தெரிந்து கொள்ள, இனிய இல்லறத்தில் இன்பமான துவக்கமாக இருக்கும் என்று அவன் மனதுக்கு தோன்றியது. அவள் கையை பிடித்து கட்டிலில் உட்கார வைத்தவன் தானும் அருகில் அமர்ந்து, ஷாலு, எங்க போகலாம், நீயே சொல்லு. ஏதாவது வெளிநாட்டுக்கு போலாமா என்றான். வெளிநாடு என்றவுடன் ஷாலினிக்கு சலிப்பாக இருந்தது. ஸ்கூல் படிக்கும் போதிலிருந்து எப்போது விடுமுறை வந்தாலும் ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு பயண திட்டத்தை வகுத்து வைத்திருப்பார்கள் அவளுடைய அம்மாவும் அப்பாவும். என்னங்க, எனக்கு தமிழ்நாட்டுக்கு போகணும். ஷாலினி சொல்ல திகைத்து போனான் சித்தார்த். இப்பதான் அம்மா வீட்டுக்கு வேண்டாம்னு சொன்ன, தமிழ்நாட்டுக்கு போகணும்னு சொல்ற? புரியாமல் கேட்க கலகலவென்று சிரித்தாள் ஷாலினி. என்னங்க, 6 கோடி மக்கள் வாழ்ற தமிழ்நாட்டுல என் அம்மா வீடு மட்டுமா இருக்கு? அம்மா அப்பாவோட நிறைய வெளிநாட்டுக்கு போயிருக்கேன். ஆனா இதுவரைக்கும் ஊட்டிக்கு போனதே இல்ல. நான் படிச்ச ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் கூட வெளி ஸ்டேட், வெளிநாடுன்னு தான் கூட்டிட்டு போயிருக்காங்களே தவிர ஊட்டிக்கு போனதே இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஊட்டிய பத்தி சொல்லி இருக்காங்க. அதோட நானும் பழைய படங்கள்ல பார்த்திருக்கேன். அங்க போகலாமா? ஷாலினி குழந்தையாய் மாறி ஏக்கமாய் கேட்க அவள் முகத்தை கையில் எடுத்தான். அவள் கண்களை மூடி அவன் முத்தத்திற்காக காத்திருக்க நெற்றியில் முத்தமிட்டு, உன் விருப்பம் ஷாலு என்றான். மறுநாள் ஃப்ளைட்டில் கோயம்புத்தூர் சென்று அங்கிருந்து காரில் ஊட்டிக்கு செல்வதாக இருவரும் முடிவு செய்தனர். அதை ஷாலினி தன் பெற்றோரிடம் சொல்ல அவர்கள் அகமகிழ்ந்து போனார்கள். அப்பா, அம்மா, நீங்களும் வர்றீங்களா? ஷாலினி கேட்க, ஐயோடா, இவ என்ன ஹனிமூன் போறாளா இல்ல ஃபேமிலி டூர் போறாளா என்று திகைத்து பார்த்தான் சித்தார்த். ஷாலுமா, நீயும் மாப்பிளையும் போயிட்டு வாங்க. நீங்க ஃப்ளைட்டை விட்டு இறங்கினதுமே நம்ம கார் அங்க உங்களுக்காக காத்திருக்கோம். பயப்படாதீங்க, கரடி மாதிரி நானெல்லாம் வரமாட்டேன்
என்றார் அவள் அப்பா. ஹேய் ஷாலு, இங்க ரொம்பவே குளிரா இருக்கு. உங்க அப்பா கம்பளியெல்லாம் போத்திக்கிட்டு உண்மையில கரடி மாதிரி தான் இருக்காரு. அதனால இந்த கரடிய கூப்பிடாம நீங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வாங்க. அவள் அம்மா சுமதி சொல்ல, இந்த கரடி கூட தான் இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கடி என் கரடி பொண்டாட்டி என்று அவள் அப்பா சொல்வது இங்கு தெளிவாக கேட்க இருவரும் முகம் சிவந்தனர். ஷாலினிக்கு வெட்கத்தில் தலையை நிமிரவே முடியவில்லை. தான் இல்லாததால் அம்மா அப்பா இருவரும் தனக்கு ஒரு தம்பியோ தங்கையோ ஏற்பாடு பண்ண போகிறார்களோ என்ற எண்ணம் மனதில் தோன்ற கலீரென சிரித்துவிட்டாள். அவள் சிரிப்பிற்கான காரணம் புரியாவிட்டாலும் அந்த சிரிப்பில் தன்னை தொலைத்து கண்ணிமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் சித்தார்த். காலையில் கிளம்புவதற்காக அவள் பேக்கிங் ஆரம்பிக்க போக அவனும் எழுந்து சென்றான். அதுவரை சித்தார்த்தின் அறைக்கதவு அருகில் நின்று ஒட்டு கேட்ட தீபா சத்தம் இல்லாமல் நழுவிச் செல்வதை அந்த வழியாக சென்ற சுகுணா பார்த்து அதிர்ந்து போனாள். அங்கும் இங்கும் பார்த்தபடி தீபா வேகமாக அவளுடைய அம்மாவின் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொள்ள அதுவரை மறைந்திருந்த சுகுணாவும் அவர்கள் அறையை நோக்கிச் சென்றாள். ஆனால் அதற்குள் ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க சற்று தொலைவில் விகாஸ் தள்ளாட்டத்துடன் வந்து கொண்டிருந்தான். ஐயையோ, இவன் கண்ணில் பட்டுவிட்டால் அவ்வளவுதான் என்று பயந்து சுகுணா வேக வேகமாக அங்கிருந்து சென்று கிச்சனுக்குள் மறைந்து விகாஸை பார்க்க ஆரம்பித்தாள். விகாஸ் அவன் அம்மாவின் அறைக்கதவை தட்ட கையை தூக்கினான். அதற்குள் ஒரு கை அவனை உள்ளே இழுத்து கொண்டது. கையில் இருந்த பிரேஸ்லெட்டை வைத்து அது தீபாவின் கைதான் என்பதை அறிந்து கொண்டாள் சுகுணா. மீண்டும் அறைக்கதவு சாத்தப்பட்டது. சுகுணாவுக்கு குழப்பமும் பயமுமாக இருந்தது. வீட்டில் ஏதோ சரியில்லை என்பது அவளுக்கு தெரிந்தது. ஆனால் என்ன என்று தெரியாது. அவளுக்கு இன்று எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் வாங்க வேண்டி இருந்தது. ஆஸ்பத்திரியில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த பெரியவரை மாணிக்கம் தான் அழைத்து வந்தார். மகள் ரெடியாக இருக்கவே அவளை அழைத்து கொண்டு உடனே கிளம்பிவிட்டார். அதன் பிறகு விகாஷ் ஆடிய நாடகம் அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. ஆனாலும் தீபா வெளியே வராமல் அறைக்குள்ளேயே இருந்தது. காலையிலிருந்து காணாமல் போன விகாஷ் இப்படி இரவில் தள்ளாட்டத்துடன் வருவது என்று பார்த்தவளுக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. விகாஸ் அடிக்கடி இப்படி குடித்துவிட்டு வருபவன்தான். ஆனால் நேராக அவன் அறைக்கு போய்விடுவான். ஒரு நாளும் இப்படி தள்ளாட்டத்துடன் அவன் அம்மாவின் அறைக்கு போக மாட்டான். இதையெல்லாம் பார்த்து அவளுக்கு படபடப்பாக இருந்தது. தன் அப்பா மாணிக்கத்திடம் சொல்வதற்காக தங்கள் அவுட் ஹவுஸை நோக்கிச் சென்றாள் சுகுணா. கமலியின் அறையில் மெல்லிய பேச்சு சத்தங்கள். அம்மா, ஏதோ அவசரமா பேசணும்னு சொன்னியே, என்ன சொல்லு? விஷால் எரிச்சலாக கேட்டான். அது ஒண்ணுமில்லடா, அந்த அரலூசு சித்தார்த்தும் அவன் புது பொண்டாட்டி ஷாலினியும் ஊட்டிக்கு போக போறாங்க. அம்மா அவங்கள ஊட்டிக்கு போற வழியிலேயே பெட்டிக்குள்ள அனுப்பிடலாம்னு சொல்றாங்க. தீபா சொல்ல கண்களில் கனலோடு உட்கார்ந்திருக்கும் கமலியையும் வெறியோடு நிற்கும் தங்கையையும் மாறி மாறி பார்த்தான் விகாஷ். நடந்து கொண்டிருப்பது நடக்கப் போவது எதுவும் தெரியாமல் ஷாலினியும் சித்தார்த்தும் அவர்கள் பெட்டிகளை தயார் செய்து கொண்டு வந்து வைத்தனர். குட் நைட் ஷாலு என்று புதிதாக சொன்ன சித்தார்த் வழக்கம் போல சோஃபாவை நோக்கி போக ஷாலினியின் மென்மையான கரம் அவன் வலிமையான கருத்தை பற்றியது. தொடரும்.